டாக்டர் இப்போ அட்வான்ஸ் சிகிச்சை முறை நிறைய வந்திருக்கு. என்னென்ன மாரி ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னென்ன மாரி அட்வான்ஸ் சிகிச்சை பத்தி சொல்லுங்க டாக்டர். ட்ரீட்மெண்ட். நம்ம கண்ணு ம் பார்வை கோளாறு, மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோபியா அந்த மாரிலாம் இருக்கும்போது, மயோப்பியானா மைனஸ் கண்ணாடி நம்பர் கண்ணாடி போடுவாங்க. ஹைப்பர்மெட்ரோபியானா ப்ளஸ் கண்ணாடி போடுவாங்க. அவங்களாம் 18 வயசு வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம். ஏன்னா, அப்போ கண்ணு பார்வை மாறிட்டே போற வாய்ப்பு உண்டு. பவர் மாறிட்டே போற வாய்ப்பு இருக்கு. ஸோ 18, 19, 20 வயசு கிட்ட நாங்க பார்த்துட்டு, அவங்களுக்கு லேசர் பண்ணலாம். லேசிக் லேசர்னு ஒண்ணு உண்டு. அதில பண்ணலாம். லேசிக் லேசர்லேயே பல விதமா பண்ணலாம். நம்ம பல சிகிச்சை முறைகள்லாம் இருக்கு. சிலருக்கு நாங்க பிஆர்கேன்னு ஒரு ப்ரொசீஜர் பண்ணுவோம். சிலருக்கு கஸ்டமைஸ்ட் லேசிக் லேசர்ன்னு பண்ணுவோம். சிலருக்கு அது மாதிரி பல அதிலேயே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அவங்க கண்ணுக்கு எது சூட்டபிள்னு பார்ப்போம். அவங்க கண்ணுக்கு எது சூட்டபிள் அதான் நம்ம பண்ணணும். அதான் ஆஸ் அ டாக்டர் அதுதான் கரெக்ட் வே டு டயக்னோஸ். இதுதான் அவங்க அப்படி இன்னொன்று கேட்கலாம். இது ஏன் பண்ண மாட்டீங்க, ஏன் இது பண்ண ஃபெம்டோசெகண்ட் லேசிக் லேசர் ஏன் பண்ணல, ஏன் இது பண்ணலன்னு கேட்கலாம். கேட்கறது தப்பு கிடையாது. நம்ம அதுக்கு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த மாதிரி பிரச்சனைக்கு இந்த மாதிரி ஒரு இதுக்கு நம்ம இது பெஸ்ட்டு, உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு மோஸ்ட் சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம கண்ணாடி அவுத்துற வாய்ப்பு இருக்குது. சிலர் கண்ணாடி போடவே இஷ்டப்பட மாட்டாங்க. அந்த காலத்துலலாம் காண்டாக்ட் லென்சஸ் கொடுத்துட்ருவாங்க. எப்பவும் கொடுக்குறோம் காண்டாக்ட் லென்ஸ். லேசருக்கு பயந்துட்டு இருப்பாங்க. ஐயோ லேசர் பண்ணால் என்ன ஆகிடுமோ, சும்மா பயந்தா, நம்ம மனசில் இருக்க ஒரு பயந்தா. எந்த பிரச்சனையும் நாங்கள் பார்த்தது கிடையாது லேசருக்கு அப்புறம். பட் ரொம்ப பயப்படுறவங்க, இப்போ வேண்டாங்க அப்புறம் பண்ணுறோன்னு சொல்கிறவங்களுக்கு நம்ம காண்டாக்ட் லென்சஸ் கொடுப்போம். அதுலேயே டெய்லி டிஸ்போசபிள்னு இருக்குது. டெய்லி டிஸ்போசபிள்னால் அதை அதை ஓப்பன் பண்ணிவிட்டு போட்டுட்டு அதை அப்படியே தூர போட்டுருவாங்க. அதை எவ்ரி 365 லென்சஸ் அவங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் ஒன்று போட்டு தூர போட்டுடலாம். அந்த மாதிரி. ஆனால் கையை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு க்ளீனாக க்ளீனாக அந்த லென்ஸ் எடுத்து உள்ளே போடணும். நம்ம வெளியிலேருந்து வந்திருக்கோம், இல்லைன்னா இப்போ கை அழுக்காக இருக்குது, அந்த மாதிரி தூசியான கை வச்சு அழுக்கு கை வச்சு நம்ம இப்போ கண்டிப்பாக காண்டாக்ட் லென்ஸ் போடக்கூடாது. யாராக இருந்தாலும் சரி, கை நல்லா சோப் போட்டு கழுவிட்டு க்ளீனாக வந்துட்டு அப்புறம் தான் அந்த லென்ஸ் எடுத்து கண்ணுக்குள்ளே போடலாம். நம்ம இந்த லேசிக் நான் சொன்ன மாதிரி ஒன்ஸ் ஃபார் ஆல். சிலர் சொல்லுவாங்க ரொம்ப போர் அடிச்சிருச்சு காண்டாக்ட் லென்ஸ்லாம் போட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் சொல்லுவோம் நோ ப்ராப்ளம்னு. அதுக்கு அந்த சில டோப்போகிராஃபின்னு உண்டு. கார்னியல் டோப்போகிராஃபிலாம் பண்ணி பார்த்துட்டு அது சூட்டபிளான்னு பார்த்துட்டு அதுக்கு திக்னஸ் கூட பார்ப்போம். கார்னியா ரொம்ப தின்னாக இருந்தாலும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு எல்லாம் பார்த்து இது சரியாக இருக்குது இது எல்லாம் பார்த்துட்டு எது பெஸ்ட்டு அவங்களுக்குன்னு பார்த்துட்டு நம்ம பண்ணுவோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. கண்ணாடி எடுத்துடலாம், காண்டாக்ட் லென்ஸும் எடுத்துடலாம் அவங்களுக்கு.